நான்சி விஜய் நலம் நியூட்ரிஷன் சென்டருக்கு இன்னைக்கு ஒரு அம்மாவும் பையனும் வந்திருக்காங்க. ஸோ அவங்க எதுக்காக வந்தாங்க, அதை எப்படி அவங்க பிரச்சனை ஒன்றுனா சரியாச்சுன்றதை அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு தைராய்டு பிரச்சனை இருந்துச்சு, 20 வருஷமா இருக்கு. அது 20 வருஷமா இருக்கு தைராய்டு. நான் 20 வருஷமா டேப்லெட் போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இது கொஞ்ச நாளாக இங்கே வச்சுட்டு நான் ட்ரை பண்ணேன். எனக்கு இந்த வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த ஃபுட்டு எடுத்ததுலேருந்து 20 நாளாக வலி குறைஞ்சிருக்கு. பேக் பெயின் எனக்கு சுத்தமாக இல்லை. எனக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கவும் என் குழந்தைங்களுக்கும் செக் பண்ணலாங்கன்ட்டு செக் பண்ணிருக்கேன். என் குழந்தைங்களுக்கு அடிக்கடி தலைவலி வரும், பல்லு பிரச்சனை வலி இருக்குது, ஓடுனா மூச்சு வாங்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கவும் ரொம்ப வெயிட் கம்மியாக இருந்தான். இந்த ஃபுட்டு குழந்தைங்களுக்கு எடுக்க அவனுக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் சரியாக இருக்குது. 20 நாளில் கொஞ்சம் சரியாக இருக்குது. இந்த ஃபுட்டு அவனுக்கு எடுத்ததில் இருந்து என்னென்ன இது இப்படி இருக்கோ அதெல்லாமே மாறி இருக்குது. அவனுக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஹரி சார், நீங்கள் இப்போ எத்தனை நாளாக இங்கே வர்றீங்க? மேம் 20 நாளாக வந்துட்டு இருக்கேன். உங்கள் வயசு எத்தனாவது படிக்கிறீங்க? மேம் 12 என் வயசு. 12 மேம் வயசு. 8th போகிறேன் மேம். 8th போகிறீங்க. இங்கே எதுக்காக வந்தீங்க? இப்போ எப்படி இருக்குது? மேம் பல்லு வலி இருந்துச்சு மேம். பல்லு வலி இருந்துச்சு, ஓட முடியாது என்னால் ஒழுங்காக. மூச்சு வாங்கும், வேறு தலைவலி இருந்துச்சு நிறையா. என்ன மாற்றம் நடந்தது? இது சும்மா சொல்லு, ஒன்றும் இல்லை. 20 நாளையில் உங்களுக்கு இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது? இப்போ ஓட முடியுது நல்லா. பல்லு வலி இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சூப்பர். தலைவலி இப்போ நல்லா இருக்கு. தலைவலி 2 கிலோ எடை ஏறி இருக்கேன். ஹைட்டும் கொஞ்சம் 2 கிலோ ஹைட்டும் ஏறி இருக்கேன். சரி, ஓகே, சூப்பர். இப்போ சார் வர்றப்ப ரொம்ப சோர்வாக இருப்பார். அவர் சாப்பிட்றதுலாம் ஜங்க் ஃபுட் அதிகமாக இருந்தது. ஸோ அவங்க அம்மா சொன்னாலுமே அதை கேட்கணும்னு நினைப்பாங்க. பட்டு நாங்கள் ஒருத்தர் உள்ளே வர்றப்ப இது சாப்பிட்டா இது நடக்கும், இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப கொஞ்சம் கேரிங்காக கொண்டு போகிறப்ப கொஞ்சம் கேட்க ஆரம்பித்தார். கொஞ்சம் ஜங்க் ஃபுட்டெல்லாம் ஸ்டாப் பண்ணார். கொஞ்சம் பேக்கெட் ஐட்டமு, இந்த பிஸ்கெட்டு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபுட்டு பயிர் உங்கள் உணவில் இப்போ முட்டை பயிரெல்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்கல்ல, இங்கே வந்ததுக்கப்புறமா முன்னாடியா? வந்ததுக்கப்புறம் முட்டை வேக வச்சு முதல்லாம் வேக வச்சு சாப்பிட பிடிக்காது சாருக்கு. நல்லா வேக வச்சு சாப்பிட்றாரு, பயிர் சாப்பிட்றாரு. அதே மட்டும் தண்ணி நிறைய குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. விளாண்டுக்கிட்டே இருப்பாங்களே தவிர அவங்க நல்ல கிரிக்கெட்லாம் ஓடி பசங்களோட விளையாடுவாப்புல. சாப்பாடை ஸ்கிப் பண்ணிடுவார். இப்போ நேரத்துக்கு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் அவர் வெயிட் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிடுவார். இப்போ தான் 20 நாள் ஆயிருக்கு. அடுத்தடுத்த நாளில் ஃபோக்கஸ் பண்ணி வெயிட் ஏற்றிடுவோம். இப்போ பர்சனலாக எனக்குமே இந்த வயசில் நானுமே இந்த வயசில் கொஞ்சம் அன்ஹெல்த்தியாக தான் இருந்தேன். எனக்கு ஒரு வீசிங் எனக்கு அடிக்கடி வரும். எங்கள் தாத்தாவுக்கு எங்கள் அப்பாவுக்கெல்லாம் இருந்தது, அதனால் எனக்கு வீசிங் வந்தது. ஸோ இது பரம்பரை வியாதின்னாங்க. ஓகே, அது சத்துள்ளதை சாப்பிட்டா கொஞ்சம் சரியாகும்னாங்க. பட் சத்துள்ளதை சாப்பிட்டா நான் தான் பெருசாக வெஜிடபிள்ஸ் எதுவும் எடுத்துக்க மாட்டோம், நானும் எடுத்துக்க மாட்டேன். அதுக்கப்புறம் சத்துள்ளது எப்படி சாப்பிட்றதுன்னு எங்கள் அம்மா நிறைய ட்ரை பண்ணாங்க. பட் இருந்தாலும் இப்போ அந்த எந்த பிரச்சனைனாலுமே ஒரு ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் தான் வரும். அந்த பற்றாக்குறை தான் அது நோயாக மாறும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, இந்த ஏஜுக்கு என்ன நுண்சத்து, பெருஞ்சத்து, தாவர சத்து இந்த மட்டும் என்னென்ன சத்துக்கள் தேவையோ அதை நியூட்ரிஷன் ஃபுட்டாக கொடுக்க அந்த குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி பவர் பில்ட் ஆகி வெயிட் நல்லா ஏறி அவங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் ஒன்றுனா சரியாகுது. இப்போ எனக்கு ஒரு 20 வருஷமாக இருந்த அந்த வீசிங் ப்ராப்ளம் எனக்கு இப்போ சுத்தமாகவே இல்லை. எனக்கு மழை காலம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிவியராக வீசிங் வரும். நரம்பூசி போடணும், பஃப் எடுக்கணும், நெப்லைசேஷன் வைக்கணும். இதெல்லாம் எனக்கு ரொம்ப அதுவும் எனக்கு குழந்தைங்க சின்ன குழந்தைங்க இருக்கிறப்ப அது எனக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. இந்த ஃபுட்டை எடுக்கப்ப இப்போ மழையில் நனைஞ்சிட்டு போனாலும் எனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேது. அதுக்கு காரணம் நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் இன்பேலன்ஸு பேலன்ஸ் ஆகுது. ஸோ அதுதான் இது எவ்வளோ நாள் அப்படின்னா, உங்கள் உடம்பு உங்களை சரி பண்ணுற ரெக்கவரி வர வரைக்கும் ஒரு 3 to 6 months நீங்கள் அதை எடுக்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பிரச்சனை இருக்கோ அது உங்களுக்கே சரியாயிடும். இவர் என்னோட பையன் சாம் ஜோன், 4th முடிச்சு 5th போகிறாரு. இவருக்கு எப்படின்னா, நான் ஃபுட்டை எடுத்துகிட்டு இருக்கப்பயே, இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை இன்டேக் பண்ணுறப்பயே
இவருக்கும் கொடுக்க ஆரம்பித்தேன். எதுக்காக கொடுத்தேன்னா வந்து நான் கூப்பிடுவேன். ஒரு சில பிரச்சனைகள் வந்து தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு 4 தடவை கூப்பிட்டாலும் அதை காதை கேட்க மாட்டார். அவர் வேற ஏதோ ஒரு சிந்தனையிலே இருப்பார். ஷார்ப்பாக அவர் மைண்ட் இருக்காது. இவங்க சொல்கிறாங்க, இது செய்கிறாங்க, இது சொல்லணும், கிளாஸ்லேயே அட்டென்டிவாக இருக்க மாட்டார். எனக்கு டீச்சர்ஸ்ட இருந்து கம்ப்ளைண்ட் வந்தது. நாங்கள் சொல்கிறோம் அதை செய்ய மாட்டான், நான் இது பண்ணுறான்னா பண்ண மாட்டேன்றா அப்படின்னு. அதுவுமே வந்து நியூட்ரிஷன் இன்பேலன்ஸாக தான் இருக்கும். ஸோ இவருக்கு கொடுக்க எனக்கு அது நல்லாவே தெரிஞ்சது. இப்போ நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே வாஷிங் மிஷினில் துணி இருக்குது எடுத்துகிட்டு போய் காய போடுன்னு ஒரு தடவை தான் சொன்னேன், பண்ணா இன்னைக்கு காலையில். இதே நான் மற்ற டைமில் 4 தடவை அவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதை விட இவனுக்கு ஸ்கின் இஷ்யூஸ் இருந்தது. எப்படின்னா எரிக்கலம் பால் பட்டு இந்த இடமே பேர்ன் ஆனது, அது தழும்பாதான் மாறும் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. ஆனால் இந்த ஃபுட்டு கொடுக்க இந்த இடம் அப்படியே ஸ்கின் வந்து அப்படியே நார்மல் ஸ்கின் மட்டுமே வந்துருச்சு. ஸோ என் குழந்தைங்களுக்குமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். என் இன்னொரு பையன், குட்டி பையன் இருக்கான், அவனுக்கு வந்து நாக்கு ஃபுல்லாக வட்டமாக இருக்கும், புண்ணு இருக்கும். அது ஜிங்க் சத்து கம்மியாக இருக்கனால தான் வந்ததுன்னு சொன்னாங்க. நான் அதுக்கு கொடுத்தேன், அதுக்கு டானிக்கெல்லாம் கொடுத்தேன். பட் அப்போதைக்கு சரியாச்சு, அப்புறம் திரும்பியும் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ அவருக்குமே கொடுத்துட்ருக்கேன். அவர் இப்போ உரப்பெல்லாம் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டு குழந்தைங்களுக்கு அமேசிங் ரிசல்ட் கிடைக்கும். அது வந்து நான் ஃபீல் பண்ணேன் பர்சனலாகவே. ஹரிக்கிட்ட, சாம்ஜோன்ட்ட, இன்னும் நிறைய குழந்தைங்க ஒரு வேறு பிரச்சனைக்கெல்லாம் நிறைய பசித்தன்மை இருக்காது, பசி நல்லா எடுக்குது. அதே மட்டும் சில குழந்தைங்க, அது பெண் குழந்தைங்கலாம் அண்டர் வெயிட்ல இருக்காங்க, கால் வலி இப்பயே வருது, தலைவலி, ரொம்ப ஓவர் வெயிட்லேயும் இருக்காங்க. அவங்களையும் வந்து ஈஸியாக எப்படி வெயிட் லாஸ் பண்ண வைக்கலாம், வெயிட் கெயின் எப்படி பண்ண வைக்கலாம், எல்லாமே இங்கே சொல்லித்தர்றோம். என் பையன் மட்டுமே கொஞ்சம் மந்தமாக இருக்கிறவங்க, ஆக்டிவ்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க, சுறுசுறுப்பு இல்லாமல் ஓவர் ஆக்டிவாக இருப்பாங்க, அவங்களுக்குமே இது அவங்களோட இதுவுமே சரியாகுதில்ல. ஓவர் ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த நியூட்ரிஷன் ஃபுட் போக போக ஒரு நார்மல் குழந்தை மட்டுமே ஃபீல் பண்ணுவாங்க, கரெக்டாக அந்த இதுக்கு வந்துடுவாங்க. ஸோ அவங்களுக்கு இது நல்லா சப்போர்ட். குழந்தைங்களுக்கு இது குழந்தைங்களுக்கு இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டு சூப்பராக சப்போர்ட் பண்ணுது. ஸோ யாருக்காவது குழந்தைங்களுக்கு ஏதாவது என்ன இஷ்யூஸ் இருந்தாலும் அதை ஃபுட்டு மூலியமாகவே இங்கே அழகாக சரி பண்ணுறோம். உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்களுக்கு யாருக்காவது ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா எங்கள் சென்டரை விசிட் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இருக்குது. தேங்க்யூ.